மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை, தஞ்சை, மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் இருக்கிறது. முதல்ல ஜனவரியில் இந்த தாழ்வு மண்டலம் அப்படின்றது ஒரு அதிசயமான ஒரு அபூர்வமான நிகழ்வா? இல்லைங்க, அதெல்லாம் வரும். ஆக்சுவலி 100 வருட தரவுகளை நீங்க எடுத்துனீங்கன்னு வச்சுங்க, இந்த பருவமழை என்பது 3/4 வருடம், அதாவது 100 வருஷத்துல 33 வருஷம் ஜனவரியில தான் முடிஞ்சிருக்கு மழை. ஸோ அந்த அளவில் இதை நம்ம எதிர்பார்க்கக்கூடியது தான். இப்போ இது அடுத்த நிலைக்கு மாறுமா சார்? ஏன்னா டக்குன்னு ஒரே நாள்ல அது லோ பிரஷர் ஆகுது, அன்றைய தினமே வெல்மார்க் லோ பிரஷரா மாறுது, அடுத்த நாள் டிப்ரெஷனா மாறுது. ஸோ இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது அவங்க வானிலை அறிக்கையின்படி அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்று 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை, தஞ்சை, மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் இன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரேவதி. ரேவதி, முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இலங்கையின் வடகிழக்கு கடற்கரை பகுதியில் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய நிலையில் இது தொடர்ந்து தென்கிழக்கில், அதாவது திரிகோணமலைக்கு தென்கிழக்கிலும், குறிப்பாக இலங்கை யாழ்ப்பாணம் பகுதிக்கு வடகிழக்கில் 60 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு தென்கிழக்கில் 140 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கில் 450 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலவி வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஏற்கனவே வலுக்குறைந்திருக்கக்கூடிய நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இலங்கை கடற்கரையை கடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தின் ஒரு